உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? நிஷா ஆனந்த் ஹெச்டின்னு ஒரு சேனல். அதில் இப்போ 250 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? ஆளே இல்லாத ஊருக்கு இழுப்பு போதாங்க சக்கரை. எங்கள் சப்ஸ்கிரைபர் மேலே எங்களுக்கு தாங்க ரொம்ப அக்கறை. 250 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் இல்லையா? அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தாங்க பார்க் போயிட்டுருக்கோம். அப்படியே எங்கள் பார்க்கை சுற்றி பார்க்கலாம் வாங்க. இது தாங்க என்ட்ரன்ஸ் கேட். பார்க்குக்கு ரைட் சைடில் ஒரு விநாயகர் கோவில் இருக்குங்க. அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஐயப்பன் கோவில் இருக்குது. சாமிக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு வாங்க பார்க்குள்ளே என்ட்ரி ஆகலாம். சாப்பிட்றதுக்கு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க ஃபோர்க்கு. குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணுமா? வாங்க அர்ஜுன் பார்க்கு. பார்க் என்ட்ரானதுமே ஒரு குளம் இருக்குங்க. அதை சுற்றி பார்த்துருக்கோம். அதுலேயும் நிறைய பேர் வாக்கிங் போவாங்க. இங்கே வந்து நல்லாவே தண்ணி இருக்கும். இப்போது வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி கம்மியாயிடுச்சு. அங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. யார் அது? ஸ்நாக்ஸை போட்டுட்டு திரும்பி பார்த்தா ஒரு வழியாக ஓடி வந்து இந்த குட்டீஸை பிடிச்சாச்சுங்க. இந்த குளத்தை சுற்றி அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க பார்க் இருக்குது. இந்த குளமே பெருசு. இதை சுற்றி ஒரு பாத் இருக்கும். அதுலேயும் நம்ம நல்லா வாக்கிங் போகலாம். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்க்கு. இதுதான் பார்க்கோட என்ட்ரன்ஸு. 3 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. இதே மாதிரி இன்னும் 2 என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது. சென்டர்லேயும் அந்த சைட்லேயும் இருக்குது. நான் அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே என்ட்ரி ஆகிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ எங்கள் பார்க் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வாழ்க்கையில் ஒரு 4 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம கல்வி வேணும், அதுக்கு ஒரு பார்ட் இருக்குது. நம்ம உடம்பை கவனிச்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸசைஸ் பார்ட் ஒன்று வேணும் இல்லையா? அதுக்கும் ஒரு இடம் இருக்குது. கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. இன்னொன்று ஃபேமிலியோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குங்க. எங்கள் பார்க் பார்க்கவே ரொம்ப அழகாக க்ரீனிஷாக இருக்குங்க. நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ மன கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த இடத்துக்கு போயிட்டாலே நமக்கு ஒரு மன சந்தோஷமாக இருக்குங்க. அர்ஜுன் பார்க்கை ரொம்ப அழகாகவே மெயின்டைன் பண்ணுவாங்க. நிறைய பிளான்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே கூட பாருங்கள், கொஞ்சம் செங்கல்லாம் கிடக்கு இல்லையா? ரெனோவேஷன் ஒர்க் ஏதோ போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து செடிகள் வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்கள், இந்த சைடு இந்த பார்ட்டு தான் வந்துட்டு நாங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இதுவே எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அந்த சைடில் வந்து ஸ்டோன் பெஞ்சஸ் இருக்கும். இங்கே குழந்தைங்கள்லாம் விளையாண்டுட்ருக்காங்க. இது ஒரு 4 ஒரு பார்ட்டு தான். இன்னும் 3 பார்ட் இருக்குது எங்கள் பார்க்கு. இந்த சைட் பார்த்திங்கன்னா டஸ்ட்பின்லாம் வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே டஸ்ட்பின்ஸ் இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு இந்த அம்பர்லா மாதிரி இருக்கு இல்லையா? இது வந்து இங்கே உட்காந்து நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இடம் தான். இது இன்னொரு ஒரு என்ட்ரி. நான் முன்னாடி ஃபஸ்ட்டு சொன்ன என்ட்ரி இல்லையா? இது சென்டரில் இருக்கிறது. இப்போ பாருங்கள், எங்கள் தியா லாங்குவேஜில் சொன்னால் அட 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 எவ்வளோ அழகாக இருக்குது. ஏங்க இது நேரில் பார்க்க சத்தியமாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் எப்படி டைம் பார்த்துருக்காங்கன்னு பாருங்களேன். இது அந்த சூரியனோட வெளிச்சம் அந்த கம்பியில் பட்டா அந்த கம்பியோட நிழல் வந்து அதில் தெரியுதா? இப்போ அங்கே பாருங்கள் 4 இருக்கா? 4 தாண்டி இருக்கிறதுனால மேபி டைம் வந்து 5 to 6 இருக்கும். அந்த காலத்தில் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அப்புறம் இது வந்து பீரியாடிக் டேபிள் என்னோட உயிரில் கலந்தது. ஏன்னா நான் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் இல்லையா? என் பொண்ணு வந்து இது ஒரு விளையாட்டு பொருள் நினச்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. பட் இது வந்து பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு எலமெண்ட் இருக்கா, அந்த லித்தியம் இருக்கா, அதோட நேமு, அது மட்டும் இல்லாமல் அதோட அட்டாமிக் மாஸு அண்ட் அட்டாமிக் நம்பருமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த இடத்துக்கு வந்து அந்த குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. தியாவும் ஹனிக்குட்டி இது ஏதோ டாய் நினச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. எனிவே இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் பெண்டுலம் இருந்துச்சு. மெட்டல் பெண்டுலம். ஒரு பாலை ஸ்ட்ரைக் பண்ணும்போது ஃபோர்ஸ் ப்ரெஷர் எல்லாம் டிரான்ஸ்மிட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அந்த லாஸ்ட் இருக்கிற பால் போயிட்டு வரும் இல்லையா? இதுவுமே ஏதோ ஒரு டாய் மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா 3 பேர் ரிவர்ஸில் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. ஏங்க ரிவர்ஸில் வாக்கிங் போயிட்டுருக்கீங்கன்னு கேட்டால், முன்னாடி 8 போட்டால் தானே வெயிட் குறையும், நான் பேக்கில் ரிவர்ஸில் 8 போடுறேன், எனக்கு வெயிட் ஏறும்லன்னு ரொம்ப அறிவாளித்தனமாக ஒன்று சொன்னாங்க. நல்லா இடுப்பை வளைச்சு நெளிச்சு ஆடணும். இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்குறாங்க. அவங்க கூட இங்கே ரிலாக்ஸ் பண்ண வந்திருக்காங்க போல். வாங்க எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லுவோம். ஹாய் செல்லக்குட்டி. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. ஐயோ ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க போல். வாங்க இந்த சைட் போயிடுவோம். ஹனி தியாவும் பாருங்களேன், இது வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டு. அது கூட அவங்க எவ்வளோ ஜாலியாக ஒரு விளையாட்டுத்தனமாக மாற்றிட்டாங்க. குழந்தைங்களாம் அப்படி தாங்க, எல்லாத்தையுமே ஒரு சந்தோஷமாக பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம அன்னை தெரேசாவை என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு. பார்க்க சுற்றி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. அதனால தாங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்தோம். நமக்கு சோறு தாங்க முக்கியம். எவ்வளோதான் வேலை இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடணும் இல்லையா? இந்த விளையாட்டுலேயும் வந்து நடுவில் இவங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம தலைவரை திடீர்னு காணுங்க. திரும்பி பார்க்குறேன். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டில் உசுறு வாழ முடியும்.
தலைவர் பாவம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. இது பாருங்கள் எங்கள் பார்க்கோட ஃபுல் வியூ. பின்னாடி பாருங்கள் ஒரு பார்க் இருக்கா, இந்த பார்க்கை சுற்றி ஒரு பார்க் இருக்கும், அதுலேயும் வாக்கிங் போகலாம். இங்கே பாருங்கள் இது குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த சர்க்கஸு ஊஞ்சல் எல்லாமே இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இடமும் இருக்கும். இது வந்து வாக்கிங் போகிற பார்த்து சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. இந்த கல் மாதிரி செம்மண் மாதிரி போட்டிருப்பாங்க, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எங்கள் பார்க்கோட சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டெயின் இருக்கும். இது வந்து ஒரு சாங்லாம் போட்டு விட்டுட்டு ஃபவுண்டெயினும் இருக்கும், அட் த சேம் டைம் கலர் லைட்டும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்குங்க இது. அப்புறம் என்னங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு, நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய். நீங்கள் பாதி ஜாலியாக இருந்தாங்க. உங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அது நல்ல விஷயமா இருந்தால் உடனே பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் போட்டுருங்க. பாய் பாய்.